வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தேர்தல் முடிவுகள். ஹரியானாவில் பாஜக முன்னிலை, ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை, உற்சாக கொண்டாட்டத்தில் தொண்டர்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக இன்று மனித சங்கிலி போராட்டம், முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் பங்கேற்பு. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் வரை ஓய மாட்டோம், அமெரிக்கா அறிவிப்பு. பெண்கள் T20 உலக கோப்பை, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழ்நாட்டில் 10, 11 ஆகிய 2 நாட்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேர்தல் முடிவுகளில் ஹரியானாவில் பாஜக முன்னிலையும், ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையும் பெற்றுள்ளது. ஹரியானாவில் கடந்த 5ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடந்த இந்த தேர்தலில் 67.90% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி எண்ணப்பட்டு வருகின்றன. இதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஹரியானாவில் 49 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. இதனால் பாஜகவினர் உற்சாகத்தில் உள்ளனர். அம்பாலாவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் 90 தொகுதிகளுக்கும் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதற்காக வாக்கு எண்ணும் மையங்களில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் 52 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்க பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சர் K.N. நேருவும், தேனி மாவட்டத்திற்கு அமைச்சர் E. பெரியசாமியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு அமைச்சர் ஏவா வேலுவும், தருமபுரி மாவட்டத்திற்கு அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அமைச்சர் R. காந்தியும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவற்றை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் தலைமையில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது. இதில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதிமுகவில் உள்ள 82 மாவட்ட செயலாளர்களும் இன்று தங்களது பகுதியில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுகவினரின் போராட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, பணைய கைதிகள் எல்லோரையும் ஹமாஸ் அமைப்பு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்களது குடும்பத்துடன் மீண்டும் ஒன்றிணையும் வரை அமெரிக்கா ஓயப்போவதில்லை என்று கூறியுள்ளார்.
ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி 12 அமெரிக்கர்கள் உட்பட 254 பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்றது. அவர்களில் 7 அமெரிக்கர்கள் உட்பட 101 பேர் இன்னும் காசாவிலேயே உள்ளனர் என்றார். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு தொடங்கிய போரால் பாலஸ்தீனிய மக்கள் தொடர்ந்து இன்றும் அதன் விளைவுகளை சந்தித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். பணைய கைதிகளை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய மக்கள் பாதிப்பிலிருந்து விடுபடுவதுடன் போரும் ஒரு முடிவுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சென்னை கத்தீட்ரல் சாலையில் தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வெளிநாடுகளுக்கு இணையான அம்சங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும், அதற்கான கட்டணம் ஏழை மக்களால் செலுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது சரியல்ல என்றும் கூறியுள்ளார். நுழைவு கட்டணமாக 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது 3 மணி நேரத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பூங்காவில் உள்ள பிற வசதிகளை பார்வையிட தனித்தனி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செம்மொழி பூங்காவுக்கு இணையாக கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும், பூங்காவில் உள்ள அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்க மொத்தமாக குறைந்த கட்டணத்தை நிர்ணயிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த மாதம் இறுதியில் 1 கிலோ 25 முதல் 30 ரூபாய் வரை விற்கப்பட்ட தக்காளி கடந்த சில நாட்களில் கிலோவுக்கு 50 முதல் 70 ரூபாய் வரை அதிகரித்து விற்பனையானது. இந்நிலையில் இன்று சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி 50 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வெளி மார்க்கெட் மற்றும் சில்லறை கடைகளில் 60 முதல் ரூபாய் 120 வரை விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது ஆந்திரா, கர்நாடகாவில் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் நாட்களில் தக்காளி விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். சேலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் தாய், மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை இளந்தகுட்டை பகுதியைச் சேர்ந்த சுலோச்சனா மற்றும் இவரது மகன் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள காளிகவுண்டம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஈரோட்டிலிருந்து சேலத்தை நோக்கி வந்த தனியார் பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானதில் தாய், மகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே நிலக்கடலை ஆய்ந்து கொண்டிருந்த விவசாயிகள் மீது இடி மின்னல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த சிறுபாக்கம் கிராமத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. அப்போது அங்கு நிலத்தில் நிலக்கடலை ஆய்ந்து கொண்டிருந்த விவசாயிகள் 5க்கும் மேற்பட்டோர் மலை குன்று அடியில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது மலை குன்றுக்கு அடியில் நின்று கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்டோர் மீது இடி மின்னல் தாக்கியது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு ராணி, அஞ்சாமணி, வீரம்மாள், அலமேலு ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோழிக்கோடு அருகே சாலையை கடக்க முயன்ற பெண்ணின் மீது இருசக்கர வாகனம் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் கோழிக்கோடு தாமரசேரி பகுதியில் வேடமுக்கு சந்திப்பில் காதோட்டு பரப்பை சேர்ந்த கமலபாய் என்ற பெண் சாலையை கடக்க முயன்றார். அப்போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அவரை இடித்து தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் தலைமறைவாகினர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து கோழிக்கோடு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தர்வக்கோட்டை அருகே நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு வீரரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே காடவராயன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஜல்லிக்கட்டு வீரர் பிரகதீஸ்வரன் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தில் காடவராயன்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தஞ்சாவூர் நோக்கி சென்று கார் ஒன்று பிரகதீஸ்வரனின் இருசக்கர வாகனத்தின் பின்பகுதியில் மோதியதில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். மேலும் இறந்தவரின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்ய அனுமதித்த நிலையில் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது.
நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கக் கோரி நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் சுரங்கம் 1, சுரங்கம் 1 விரிவாக்கம், சுரங்கம் 2 என 3 திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்து வருகின்றனர். இதில் 8000 நிரந்தர தொழிலாளி, 10,000 ஒப்பந்த தொழிலாளிகள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரியும், ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்க தலைவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ததை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்வேலி வட்டம் 25 நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு என்எல்சி நிறுவனத்தை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நலிந்து வரும் நாடக கலையை ஊக்குவிக்கும் பொருட்டு புதூர் நாடு மலை கிராமத்தில் உள்ள நாடக கலைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 1,21,000 மதிப்புள்ள இசைக்கருவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கியதுடன் தகுதி வாய்ந்த மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து நலிவடைந்த நிலையில் உள்ள நாடக கலையை ஊக்குவிக்கும் பொருட்டு ஜவ்வாது மலை, புதூர் நாடு உள்ளிட்ட மேலூர் மலை கிராமத்தில் உள்ள நாடக கலைஞர்களுக்கு ரூபாய் 1,21,000 மதிப்புடைய இசைக்கருவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். மேலும் தொழிலாளர் நலத்துறை மூலம் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 72,000 மதிப்பீட்டில் ஓய்வூதியம் மற்றும் திருமண உதவித்தொகை 6 நபர்களுக்கும் வழங்கினார். மேலும் இயற்கை மரணம், ஈமச்சடங்கு உதவித்தொகையாக ரூபாய் 55,000 என 1,27,000 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். வாணியம்பாடியில் வன உயிரின வழக்கில் கைப்பற்றப்பட்ட 38 வாய் வெடிகுண்டுகளை வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிக்க வைத்து செயலிழக்க செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சுண்ணாம்பு பள்ளம் பகுதியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சென்னை வெடிகுண்டு நிபுணர்கள் வன உயிரின வழக்கில் கைப்பற்றப்பட்ட 38 வாய் வெடிகுண்டுகளை வெடிக்க வைத்து செயலிழக்க செய்தனர். ஆலங்காயம் வன அலுவலர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த செயலின் போது தீயணைப்புத் துறையினர், மருத்துவத்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டையில் பேரணிக்காக சென்ற வாகனத்திற்கு ஆன்லைனில் அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து முன்னாள் அமைச்சரின் மகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நடைபெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் 14ஆம் ஆண்டு குரு பூஜையில் பல்வேறு கட்சியினர் மற்றும் சமுதாய அமைப்பினர் வாகனங்களில் பேரணியாக சென்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வுக்காக வந்த முன்னாள் அமைச்சரின் மகள் தனலட்சுமி மற்றும் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்கள் ஆலங்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக பகுதியில் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக வாகனத்திற்கு தலா 4,000 ரூபாய் வீதம் ஆன்லைன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் முறையிட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் தனலட்சுமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தின் முன்னதாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரை மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தை ஆலங்குடி டிஎஸ்பி கலையரசன், ஆலங்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் நல்லத்தம்பி மற்றும் போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். அரியலூரில் 10 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் அரசு பேருந்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கோக்குடி காலனி தெருவில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரியிடம் புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆங்கியனூர் அரியலூர் சாலையில் அரசு பேருந்தை
மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் முறையாக குடிநீர் வழங்க அதிகாரியிடம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவண்ணாரப்பேட்டை H5 காவல்துறை மற்றும் தமிழ்நாடு பிளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் மக்கள் மறுவாழ்விற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை காவலர் குடியிருப்பில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையம் மற்றும் தமிழ்நாடு பிளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் சார்பில் மக்கள் மறுவாழ்வு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருவொற்றியூர் காவல் சரக பொறுப்பு உதவியாளர் ரவி மற்றும் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு நல்வழிப்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் முயற்சியில் சொந்தமாக வியாபாரம் செய்ய 8 தள்ளுவண்டிகள், 16 இட்லி பாத்திரங்கள், இஸ்திரி பெட்டிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு பிளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் மாநில துணை செயலாளர் மஜிஹர்தீன், மாநில தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் செய்திருந்தனர். இதில் மாநில துணைத் தலைவர் சுலைமான், செயலாளர் சாகுல் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு மக்கள் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கு காவல்துறையோட உதவி மிக மிக பெரியது. அதாவது இதுவரையும் முன்னாடி எவ்வளவு பேர் உணர்ந்தாங்களோ இல்லையோ இப்ப எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே காவல்துறை ஒரு கடினமாக இருப்பது, ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதை தவிர அன்பாகவும் இந்த மாதிரி ஒரு உதவி செய்வதன் மூலமாக பொதுமக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முடியும் ஒரு நல்ல எண்ணத்தின் தொடர்ச்சியாக தான் இது ஒரு விதை போட்டுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்க மற்ற காவல் நிலையங்களும் நல்ல பொது அமைப்போடு சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நல்ல லெவலில் இருக்கவங்க என்ன பண்ண, எளிய நிலையில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையாக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம அமைச்சிருக்கோம். நீங்க பத்திரிகை நண்பர்கள் இந்த ஊடகவியாளர்கள் எல்லாரும் உங்க ஊடகம் வாயிலாக பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செய்யுங்க. இதை பார்த்தாவது நிறைய ஒரு அமைப்புகள் நல்லது மக்களுக்கு செய்யணும் சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தர்மபுரி தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் உலக விண்வெளி வாரம் நடைபெற்றது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி தளம் சார்பில் உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 7 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் திண்டுக்கல் மற்றும் தர்மபுரி ஆகிய 2 இடங்களில் விண்வெளி வாரம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி தர்மபுரி தனியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் உலக விண்வெளி வாரம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விண்வெளி தொடர்பான கண்காட்சியினை சேலம் ஸ்டீல் பிளானட் இயக்குநர் V.K. பாண்டே ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ இணை இயக்குநர் சையத் அகமது கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடம் உரையாடினார். நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் கௌரவ்குமார், கல்லூரி தலைவர் பச்சமுத்து பாஸ்கர், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் 16 அணிகள் பங்கேற்ற மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு டாக்டர் ஐசக் ஐயா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோமசுந்தரம் நகரில் ரயில்வே குடியிருப்பின் அட்லஸ் மைதானத்தில் டேஞ்சர் லயன்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் 15ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 16 அணிகள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவரும் பிரதம பேராயருமான டாக்டர் ஐசக் ஐயா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 2 அணிகளுக்கு ரூபாய் 13,000 ரொக்க பரிசு மற்றும் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி பொறுப்பாளர் ஜெபக்குமார், போட்டி ஒருங்கிணைப்பாளர் பவித்ரன், திலீபன், கிரிக்கெட் வீரர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விஜயதசமியை முன்னிட்டு கொலு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் விஜயதசமி மற்றும் சரஸ்வதி பூஜை விழாவை ஒட்டி கொலு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் முக்கிய கோயில்களான ராமநாத சுவாமி, தனுஷ்கோடி, உத்தரகோசமங்கை, பாம்பன் பாலம் போன்ற முக்கிய இடங்களை குறிக்கும் வகையில் மாணவ மாணவியர்களின் சிறந்த படைப்புகள் உருவாக்கப்பட்டு இப்பூஜையில் கொலு பொம்மைகளுக்கு பூஜை செய்யப்படும். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பிரசாதங்கள் வழங்கப்படும். பின்பு விஜயதசமி அன்று புதிய மாணவ மாணவியர்கள் சேர்க்கப்படும் நிலையில் குழந்தைகளின் கைப்பிடித்து நெல்லில் மணியால் தமிழின் முதல் எழுத்தான ஆ எழுத்து எழுதியும் கணபதியே நமக என்ற மந்திரத்தை உச்சரித்தும் அன்றைய நாளில் கல்வியை தொடங்குவார்கள். கடந்த 10-11 ஆண்டுகளாக எங்கள் பள்ளியில் விஜயதசமி சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு 9 நாள் நவராத்திரி கொலு அமைக்கிறோம். இந்த கொலு எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, எங்கள் பள்ளியில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வாணி சரஸ்வதியின் அருள் கிடைக்கவும் மற்றும் 10ஆம் நாளான
விஜயதசமி அன்று எங்கள் பள்ளியில் புதிய மாணவர்கள் சேர்க்கை, அதாவது வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய புதிய மாணவர்கள் சேர்க்கை, எல்கேஜி மற்றும் முதலில் குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அவங்க வந்து நெல்லில் வந்து அந்த முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை எழுதி அதற்கு சிறப்பான பூஜை விநாயகருக்கு பூஜை செய்து எங்கள் பள்ளியில் வந்து சிறப்பான முறையில் வந்து நாங்கள் அட்மிஷன் நடைபெற்று இருக்கிறது. மேலும் வந்து அந்த நாளில் சேர்க்குற குழந்தைங்களை வந்து நம்ம வந்து நல்லாவே கல்வி அறிவு வந்து பெற்று நல்ல சிறப்பான ஆசீர்வாதம் பெற்று விளங்குகிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். தென்காசி மாவட்டம் கடையத்தில் உள்ள செல்லம்மாள் பாரதி நூலகத்தை தமிழக ஆளுநர் ரவி நேரில் பார்வையிட்டார். தமிழக ஆளுநரை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் பாரதியார் செல்லம்மாள் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி நூலகத்தை பார்வையிட்டார். இதில் தனியார் நிறுவனர் ஸ்ரீதர், வேம்பு வாய்ஸ் ஆஃப் நிறுவனர் ஆனந்தன் ஐயாசாமி ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை கொளத்தூர் தொகுதி பெரியார் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் முரளிதரன் தலைமையிலும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சென்னை மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி, நடிகர் பொன்வண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டு கால வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து ராஜ்நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் நடைபெறவுள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டு கால வயது தளர்வு அளித்து புதுச்சேரி பட்டதாரிகள் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. வயது தளர்வுக்கு வேண்டி இந்த அரசாங்கத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்திலையும் நாங்கள் வந்து கட்சி பேதமெல்லாம் எல்லாருமே பேசியிருக்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. இன்றைக்கி வந்து புதுச்சேரியினுடைய அதிகாரன்றது வந்து இன்றைக்கி வந்து ஆளுநர்கிட்ட இருக்குது. மாநில அந்தஸ்து இல்லாத இந்த மாநிலத்தில் முழு அதிகாரம் கவர்னர்கிட்ட இருக்கிறதால அவர்கிட்ட இந்த மனுவை இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். அதில் குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் சில ஸ்டேட்லையும் கொடுத்துருக்கிறதையும், மத்திய அரசினுடைய ரயில்வே துறையில் கொடுத்துருக்கிறதையும், அதே போல் வந்து புதுச்சேரியிலேயே கோர்ட்டில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வேலைவாய்ப்புகளில் வந்து குரூப் சி கொடுத்ததே வந்து அவங்க அதே எடுத்து குரூப் பிலையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து கவனம் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கவனத்தோடு பார்த்துருக்கிறாரு, முயற்சி பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசில் ஏற்கனவே கை விரிச்சிட்டாங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் பல்வேறு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்கள் ஊர்ந்தவாறே செல்கின்றன. மேலும் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத நல்லிணக்கத்தை வளர்க்கும் வகையிலும் மதவெறிக்கு எதிராகவும் அமைதி பேரணி நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராணி உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி இந்த நாட்டை ஆளுகின்ற பாஜக அரசு எப்படியெல்லாம் மத பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும். அதை விழிப்புணர்வோடு எடுத்து சென்று இந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள சொல்லி எங்களுடைய தலைவர், அன்பு தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. RSSும் காங்கிரசும் கொள்கை ரீதியா முற்றிலும் வேறுபட்டது, எதிரெதிர் திசையில் பயணிக்கக்கூடியது. அது மக்கள் விரோத கொள்கையை கொண்டது. இது மக்களுக்கான கொள்கை கொண்டது தான் எங்களுடைய கட்சி. திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் இந்தியன் வங்கி எதிரில் உள்ள மின் கம்பத்தில் மின் வயர் உரசி திடீரென இரவு நேரத்தில் தீப்பிடித்து எரிந்தது. பின்னர் சிறிது நேரம் எரிந்து தானாக அணைந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மூளை பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் இந்திய அளவில் பிரபலமான நியூராலஜிஸ்ட், தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் அசோகன் கலந்து கொண்டு நரம்பியல் சிகிச்சை தொடர்பான பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பேசினார். டியூப் வழியாக அந்த செர்பரல் மூளை ரத்த குழாய்க்கு போயிட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணி எடுப்பாங்க. எடுத்தாக்க கெட் கம்ப்ளீட் ரிலீஃப். அதுக்கு வந்து த்ராம்பெக்டமி. ஸோ இந்த த்ராம்பலைசிஸ் அந்த த்ராம்பெக்டமி ரெண்டும் பண்ணாக்க நாம் ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வரதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம்.
ஸோ டாக்டர் பிரகாஷும் பேசினார் ஆல்ரெடி. ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம பிரெயின் அட்டாக்கை ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஹார்ட் அட்டாக்னா ஒரு நெஞ்சு வலி வருது, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம், உடனே பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி, தூக்கிட்டு போயிடுறோம், டக்குன்னு பார்த்துறோம் டாக்டரை. பட் அந்த கைகால் கொஞ்சம் குளறுது, வாய் குளறுது, கைகால் கொஞ்சம் குலையுது அப்படின்னாக்கா அது சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, லேட் பண்ணுறோம். லேட் பண்ணுறப்போ அந்த விண்டோ பீரியட் தாண்டிடுறோம், ஒரு எஃபெக்டிவாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியறதில்ல. ஸோ அல்டிமேட் என்ன ஆகுது, அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதனால ஒரு பர்மனன்ட் டெபிசிட்டோட பேஷண்ட்டு விட்டுறாங்க. அதனால திரும்பி திரும்பி சொல்கிறது, இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேங்கிறது October 29. அதனுடைய எய்மே வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அமங் மாசஸ் பப்ளிக் அண்ட் அமங் ஃபிசிஷியன்ஸ், ட்ரீட்டிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அதர் தென் நியூராலஜிஸ்ட். அஃப்கோர்ஸ் நியூராலஜிஸ்ட் ஆல்சோ, எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதை நம்ம ட்ரீட் பண்ணுங்கிறது தான் நம்ம மெயின் எய்ம். தேங்க்யூ, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தனியார் நிதி நிறுவனம் கடந்த 2017ஆம் ஆண்டு திடீரென மூடப்பட்டது. இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் ரூபாய் 300 கோடி அளவிற்கு முதலீடு செய்து ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் பூட்டப்பட்டிருந்த நிதி நிறுவனத்தில் உள்ள ஆவணங்களை நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் லாரியில் ஏற்றும் பணியில் ஈடுபட்ட போது நிதி இழந்தவர்கள் ஒன்று திரண்டு கிடைக்க வேண்டிய நிதியை வழங்கினால்தான் ஆவணங்களை எடுத்து செல்ல விடுவோம் என்று கூச்சலிட்டதால் ஆவணங்கள் மீண்டும் அலுவலகத்திலேயே வைக்கப்பட்டது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். பெண்கள் T20 உலக கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகிறது. 9வது பெண்கள் T20 உலக கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் சார்ஜாவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் கலந்து கொண்டுள்ள 10 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடக்கும் 10வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. அலிசா ஹீலி தலைமையிலான ஆஸ்திரேலியா தனது தொடக்க ஆட்டத்தில் இலங்கையையும், சோபி டிவைன் தலைமையிலான நியூசிலாந்து தனது முதல் ஆட்டத்தில் இந்தியாவையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 7,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 102 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 383 புள்ளிகள் அதிகரித்து 81,433 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 126 புள்ளிகள் அதிகரித்து 24,922 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் முடிவுகள். ஹரியானாவில் பாஜக முன்னிலை, ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை, உற்சாக கொண்டாட்டத்தில் தொண்டர்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்திட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக இன்று மனித சங்கிலி போராட்டம், முன்னாள் அமைச்சர்கள், தொண்டர்கள் பங்கேற்பு. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும்,
பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் வரை ஓய மாட்டோம், அமெரிக்கா அறிவிப்பு. பெண்கள் T20 உலக கோப்பை, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழ்நாட்டில் 10, 11 ஆகிய 2 நாட்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.